கார்த்திக்கிட்டேயும் பவிக்கிட்டேயும் கண்மணி நான் வரவே முடியாதுன்னு சொல்லிட்டு திட்டவட்டமாக சொல்லிடுறாங்க. அதனால என்ன பண்ணுறதுன்னு அவங்க தவிக்கிறாங்க. அடுத்து வந்து அங்கே குழந்தைங்களாம் வராங்க. அவங்கக்கிட்ட கண்மணி அன்பாக பேசுகிறாங்க. அவங்களுக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பாடு ஊட்டி விடுறாங்க. அவங்க மாமியார் சிவகாமி கிட்ட பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுறாங்க. கண்மணி, உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க, உங்களை நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பிரச்சனை பண்ணுறாங்க. கண்மணி எவ்வளவோ சிவகாமி சொல்லி பார்க்குறாங்க. கண்மணி கேட்க மாட்டேங்கிறாங்க. அடுத்து சிவகாமியும் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. காவேரி அவங்களுக்கு சமாதானம் சொல்கிறாங்க. காவேரியும் சிவகாமியும் இவங்க வாழ்க்கையை எப்படியாவது ஒன்று சேர்க்கணும், கண்மணி அன்பு கண்டிப்பாக ஒன்று சேர்த்தாகணும். கண்மணி என் மேலே கோவமாக இருக்கா, அவள் கோவப்பட்டாலும் பரவாயில்ல, நீ தப்பாக எடுத்துக்காத சிவகாமி, அவள் இப்படிலாம் பண்ணுறான்னு, ஏன் பொண்ணு இப்படிலாம் பண்ணா நான் எப்படி தப்பாக எடுத்துப்பேன் அப்படின்னு நெகிழ்ச்சி அடைகிறாங்க. காவேரி எப்படியாவது வந்து மாப்பிள்ளையும் இவளையும் ஒன்றா சேர்த்து ஆகணும், நான் அதுக்கு தானே அவன் வந்து இங்கே இருக்கான், எப்படியாவது வந்து கண்மணி மனசை மாற்றணும் தானே இருக்கான், அவன் சொல்கிறத கண்மணி ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா, இங்கே பாரு காவேரி, நான் சொல்கிறது நீ அது புரிஞ்சுக்கோ, உண்மைதான், அவன் வந்து புத்தி கெட்டத்தனமாக அந்த வெண்ணிலாவுக்கு வந்து விரும்புகிறேன்னு சொல்லிட்டான். ஆனால் அதுக்கப்புறமா வந்து கண்மணியை தான் நினச்சிட்ருக்கான், ஃபுல் அண்ட் ஃபுல் கண்மணி தான் அவன் வாழ்க்கை, அதை அவன் நல்லா புரிஞ்சுக்கிட்டான். அதை எவ்வளோ சொல்லி பார்க்குறான், கண்மணி தான் நம்ப மாட்டேங்கிறா அப்படின்னோடனே எனக்கு நல்லா புரியுது வந்து சிவகாமி, எனக்கு இது கூடவா புரியாது, மாப்பிள்ளை எப்போ வந்து வீடு வேணாம் வாசம் வேணான்னு வெளியே வந்தாரோ அப்போவே தெரிஞ்சு போச்சு எனக்கு, அந்த விஷயம் கூட தெரியாத முட்டாளாக இருக்கா இவளை, என்ன தான் பண்ணுறது நான் அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. ரெண்டு பேரும் ஒன்றா சேர்த்தே ஆகணும், ஏதாவது ஒரு பிளான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம அன்பு வந்து ஆஃபீஸ்க்கு போகிறாரு. ஆஃபீஸ்க்கு போயிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அப்படியே வந்து தள்ளாடுறாரு. அதை பார்த்துட்டு ஓடி வராங்க. வெளில அன்பு ஆஃபீஸ்க்கு வந்தது அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக ஓடி வராங்க. அன்பு அப்படி சொல்லிட்டு வாங்க அன்பு அப்படின்றாங்க. நீ யார் என்ன வாங்கன்னு சொல்கிறதுக்கு, இது என்னோட ஆஃபீஸு, என்னோட ஆஃபீஸில் நீ வான்னு நீங்கள் வாங்கன்னு சொல்வியா, உனக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஏன் அன்பு இப்படிலாம் பேசுகிறீங்க, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க, வாங்க அன்பு உள்ளே வாங்க அன்பு அப்படின்றாங்க. நீ யாருடி என்னை கூப்பிட்றதுக்கு, மரியாதை இருந்துக்கோ, இங்கே வீட்டில் நீ பண்ண அட்டுழியெல்லாம் போதாதா, இங்கேயும் நீ தான் பெரிய ஆள் நினச்சிட்டு இருக்க அப்படி தானே, எல்லாத்துலேயும் நீ தான் உனக்கு தான் உரிமை இருக்குன்னு நினைப்பா உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. அன்பு அப்படிலாம் பேசாதீங்க அன்பு, ஏன் இப்படி பேசுகிறீங்க, அன்பு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றீங்களா, குடிச்சிருக்கீங்களா அப்படி, ஆமாடி குடிச்சிருக்கேன்டி, அதனால தான் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக தைரியம் வந்துடுச்சு, பார்த்தல யார் வந்தாலும் விட மாட்டேன், அன்பு பாட்டிக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை, பாட்டியை வர சொல்லி யாரை வேணால் வர சொல்லு, எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் கிடையாது, ஒன்றை மாதிரி ஒரு ஆளை வச்சுப்பாங்க, ஆனால் என்ன ஏன் பாட்டி அவமானப்படுத்துவாங்களா, ஓ அந்த மாதிரி நீ பண்ணி வச்சுருக்க அப்படி தானே, நீ என்ன வேணாலும் பண்ணுவே தானே, நீ தான் கைக்காரியாச்சே, மோசமானவளாச்சே, என் கண்மணியே என்கிட்டேருந்து பிரிச்சவளாச்சே, பின்ன செய்ய மாட்டே நீ, இங்கே பார் என்ன நினச்சிட்ருக்க, நீ பெரிய ஆள் நினச்சிட்ருக்கியா அப்படின்னோடனே, அப்போல்லாம் ஒன்றும் இல்லை அன்பு, கண்மணி தானே உங்களை விட்டுட்டு போனால் நானும் அதை அவளை போக சொன்னேன், பண்ணதெல்லாம் பண்ணிவிட்டு நானும் அவளை போக சொன்னேன், நான் கேட்குறேன் என் கண்மணி என்கிட்ட பிரிச்சுதே நீ தானடி, என்னென்ன அமக்கலம் பண்ண, என்னென்னலாம் செஞ்ச, உனக்கு அசிங்கமாக இல்லை, கல்யாணம் ஆன ஆம்பளைன்னு தெரிஞ்சு கூட என்ன கேவலமாக இருக்கிறீ அப்படின்னு எல்லாருமே பார்க்குறாங்க. அன்பு எல்லாரும் பார்க்குறாங்க அன்பு, அப்படி தாண்டி பேசுவேன், உன்ன மாதிரி பொம்பளைங்களெல்லாம் இருக்கிறதால தாண்டி எல்லாரோட வாழ்க்கையும் சீரழிஞ்சு போகுது, ஒவ்வொரு வந்து கல்யாணம் ஆன ஆம்பளைங்க வாழ்க்கையும் ஏன்டி இப்படி நாசம் பண்ணுறீங்க, உங்களுக்கு தெரியும்ல நான் என் பொண்டாட்டி தான் விரும்புகிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் ஏன்டி இப்படி அலையிற அப்படின்னு கேட்குறாரு. அதை கேட்டுட்டு அன்பு நீங்கள் ரொம்ப ஓவராக கிராஸ் பண்ணுறீங்க, அப்படி தாண்டி பேசுவேன், பற்றி இங்கே இருக்கவங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம், நீ எவ்வளோ கேவலமானவ, எப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் பண்ண, நானா கேவலமானவ, ஆமா அது நீ தாண்டி கேவலமானவ, இங்கே பாருங்க அன்பு, கண்மணி விட்டுட்டு போனதால் நீங்கள் என்ன வேணாலும் பேசுவீங்களா, கண்மணி உங்களை புரிஞ்சுக்காமல் விட்டுட்டு போனால் அதுக்கு நானா பொறுப்பு, என் கண்மணி விட்டுட்டு போனதுக்கு காரணமே நீ தானே, என் கண்மணி பற்றி ஒரு வாரத்தை தப்பாக பேசுனேன்னு வச்சுக்கோயேன், அப்படி தான் நடக்கிறதே வேற, அவளோட கால் தூசிக்கு கூட நீ வரமாட்டேன், இப்போ சொல்கிறேன்டி என்னை பிரிச்சலையும் கண்மணி கிட்டே நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா வாழ முடியாத பார்த்து நீ வயிறு எறி போகிற அப்படின்றாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க வெண்ணிலா.